ஈசாலா கப்பு லாலிபப். நெக்ஸ்ட் இயர் தோத்தோம்னா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் ஈசாலா கப் நம்பது அவ்வளோதான் ப்ரோ. எப்பயுமே எல்லோ தானே ப்ரோ, என்றும் எல்லோன்றதுனால தான் சிஎஸ்கே. ஈசாலா கப் நம்பது இருக்கு. நெக்ஸ்ட் இயர் தோத்தோம்னா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் ஈசாலா கப் நம்பது அவ்வளோதான். ப்ரோ அது இல்லை ப்ரோ, அவங்க இவனுங்களே ரோஸ்ட் பண்ணானுங்க, இவனுங்க அவனுங்களே ரோஸ்ட் பண்ணானுங்க, அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஓவரா எனக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ. அவனுங்களும் இவனுங்களை ரோஸ்ட் பண்ணானுங்க, இல்லைன்னு சொல்லலை, இவனுங்க அவனுங்களை ரோஸ்ட் பண்ணானுங்க, முடிஞ்சிச்சு. என்னல ப்ரோ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அவ்வளோதான். அது தப்பு தான் ப்ரோ, அது தப்பு தான் ப்ரோ, அது தப்பு தான். ஐ அக்ரி ப்ரோ. நோ ஐடியாஸ் அபவுட் ப்ரோ. இன்னைக்கு ஹைதராபாத் ஜெயிக்குன்னு ஒரு ஹோப் இருக்கு, பட் தெரியல எப்படின்ட்டுன்னு. ப்ரோ எப்பயுமே எல்லோ தானே ப்ரோ, என்றும் எல்லோன்றதுனால தான் சிஎஸ்கே. ஸோ எந்த டீம் சப்போர்ட் பண்ண தான் போகிறோம். ஆனால் நமக்கு ஃபேவரட்னு ஒரு டீம் இருக்கும்ல, அது சிஎஸ்கே தான், அதனால எல்லோ. நல்லா தான் ப்ரோ இருக்கும், ஸ்போர்ட்டிவாக இருந்திருக்கும். பட் அவங்கள மாதிரி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம போயிருக்க மாட்டோம். ஸோ நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ 2 லோ டோட்டல் சேஸ் பண்ணோம் ப்ரோ. 140 சேஸ் பண்ணோம். அதில் வந்து கடைசி 18th 19th ஓவர் வரைக்கும் போய் சேஸ் பண்ணோம். அது நம்ம 16 17 சேஸ் பண்ணி தான் ரன் ரேட் எங்கேயோ போயிருக்கோம். நம்ம ஆர்சிபி வந்து எவ்வளோ கேவலமான தோர்ந்தா கூட அந்த ரன் ரேட்டில் நம்ம குவாலிஃபை இருக்கலாம். ஸோ அந்த 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா கொஞ்சம் ஒரு 2 overs முன்னாடி ஜெயிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த ரன் ரேட்டை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் மெயின் ரீசன் எனக்கு தோணுது. நல்லா போகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹை ஸ்கோர்னு நினைக்கிறேன். எந்த பிச் கொடுக்குறாங்கன்னு தெரில. நம்ம எப்பயுமே 6 பிச் கொடுத்தாங்கன்னா 140, அதுவே நல்ல 140 தான் போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி பிச் கொடுத்தா 200 போகும். 200 வச்சா வின்னிங் டோட்டல் ப்ரோ, ஜெயிச்சிடலாம். சென்னைக்கு வரமாட்டார் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதோ இவனை பாருங்க, இவன்லாம் என் ஃப்ரெண்டு தான். இவனும் பயங்கர ரோஹித் ஃபேனு. எனக்கு ரோஹித் பிடிக்கும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வரமாட்டார். ஏன்னா ஓப்பனிங் ஏற்கனவே இருக்காங்க, ஒரு ஃபாரின் ஓப்பனிங் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ப்ரைஸ் டேக்னு ஒன்று இருக்குது. அவருக்கு வந்து ப்ரைஸ் டேக் ரொம்ப அதிகம், 25 to 30 போயிடுவார் மெகா ஆக்ஷன் வந்தாலே. ஸோ போக மாட்டாங்க. வந்தார்னா ஸ்டீல் தான், நல்லா பார்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன ஒன்று அன்றைக்கி ஆர்சிபி மேட்ச்சில் வந்து சென்னை வின் பண்ணி வந்திருக்கலாம். மும்பை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் போகுது. அதனால் என்னோடய ஃபேன் ரோஹித் சர்மா ஃபேன், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அந்த அவ்வளோக்கு அக்ரெஷன் தேவையில்லை. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்க, அதுக்கே இவ்வளோ இது பண்ணி வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப அக்ரெஷன் வந்து அவ்வளோ இதுக்கு தேவையில்லை. அவங்க இத்தனை மேட்சை தோற்றதுக்கு வந்திருக்கலாம் ப்ரோ. அவங்க ஆனால் ஆர்ஆர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ. ஆர்ஆர் ப்ரோ அவங்க ஒழுங்காக ஆட மாட்டாங்க ப்ரோ. ஈசாலா கப்பு லாலிபப். ஃபைனலில் கேகேஆர் ப்ரோ, கேகேஆர். ஆமாங்க. ஆமாம் ப்ரோ, சென்னை தான் சப்போர்ட் பண்ணுவோம். சிஎஸ்கேலங்கிறது வருத்தம் தான். இப்போ ஹைதராபாத் டீமுக்காக வந்திருக்கோம். தெரியல, யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். எல்லா தடவையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, மாறதான் செய்யும். யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணோம்னா, அவ்வளோதான் நம்மளோட இது.